بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுந்துரையை ஆரம்பம் செய்கின்றேன். நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு தலைப்புகள் கீழே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஆத்திரத்துக்கு அணை போடுங்கள். மனிதன் பலவித கவலைகளால் ஆள்கொள்ளப்பட்டு அன்றாடம் அல்லாடுகிறான். வீட்டிற்குள் வந்தால் வறுமை, ஏழ்மை, கடன் சுமை, வசதியின்மை போன்ற கவலைகள். வெளியே சென்றால் மோசடி, ஏமாற்று, சுயநலம் பிடித்த மனிதர்கள் என்று எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் கவலை எனும் வலையில் மாட்டிக்கொண்டவனாகவே திண்டாடுகிறான். விளைவு உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பிடிவாதத்திற்கும் அதிவேக கோபத்திற்கும் ஆளாகின்றான். அந்த கோபத்தை சிலபோது ஒரு பாவமும் அறியாத குழந்தைகளிடம் காட்ட தலைப்படுகின்றான். எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் அடி வாங்குகிறார்கள். ஒரு நிமிடம் உணர்ச்சி மிகுதியால் மனைவியை மனவலுக்கு செய்ய தள்ளப்படுகின்றான். பணியாளர்கள் தேவையின்றி கடுமையாக நடத்தப்படுகிறார்கள். உயர் அழுத்த மின்கம்பியை போன்று ஒருவித மன உளைச்சலிலேயே பெரும்பாலும் இது போன்றோர் வாழ்க்கையை நகர்த்துகின்றனர். எப்போது வேண்டுமென்றாலும் வெடித்து சிதற தயாராக இருக்கும் ஒருவித கொதிநிலையே காலம் தள்ளுகின்றனர். இறுதியில் நிம்மதியை தொலைத்தது எங்கே என்று தெரியாமல் எங்கெங்கோ தேடி அலைவார்கள். எல்லாம் முடிந்த பின் மூளையில் அமர்ந்து அமர யோசிக்க துவங்குகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களிடம் வருத்தம் தெரிவிக்கலாம், ஏன் மன்னிப்பு கூட கேட்கலாம். உடல் காயமெனில் மருந்திட்டு குணப்படுத்தி விடலாம். ஆனால் ரணப்பட்ட உள்ளத்திற்கு எவ்வித மருந்து விடுவது, எங்கனம் குணப்படுத்துவது? ஆகவே தொட்டதற்கெல்லாம் கோபம் கொள்வதை தவிருங்கள். அது நிம்மதியை தொலைத்துவிடும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், குத்துச்சண்டையில் அடுத்தவனை வீழ்த்துபவன் வலிமை வாய்ந்தவன் அல்ல, மாறாக கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே உண்மையான வலிமை வாய்ந்தவன் ஆவான். மகன் வேகமாக கோபம் கொள்கிறான். அவனது கோபத்தின் விளைவு என்ன என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று தந்தை விரும்பினார். ஒரு பை நிறைய ஆணைகளை நிரப்பி அதை அவனிடம் கொடுத்த பின் தந்தை கூறினார், பிறர் மீது நீ கோபம் கொள்ளும் தருணங்களில் எல்லாம் இந்த பையில் இருக்கும் ஆணியிலிருந்து ஒரு ஆணியை எடுத்து தோட்டத்தில் இருக்கும் கதவில் அடித்துவிடு. ஆணியை அடிக்காத நாள் எப்போது வருமோ அப்போது என்னிடம் வா. மகனும் அதை பெற்றுக்கொண்டான். முதல் நாள் 37 ஆணிகள் அடித்தான். ஆக அன்று மட்டும் அவன் 37 முறை கோபம் கொண்டிருக்கின்றான். அதனை எண்ணி தன் மீதே கோபம் கொண்டான். பெரும் கை சேதம். வரும் நாட்களில் எப்படியாவது குறைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். முயற்சியில் சிறுக சிறுக வெற்றி கொண்டான். கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டான். அன்றாடம் அடிக்கும் ஆணியின் எண்ணிக்கையும் குறைய துவங்கியது. இறுதியில் ஆணியே அடிக்காத அந்த நாளும் வந்தது. தந்தையிடம் வந்து விபரம் கூறினான். தந்தை கூறினார், நல்லது, அடித்த ஆணிகள் அனைத்தையும் கதவிலிருந்து கழற்று. கதவு அருகில் மகன் சென்றான். கதவு ஆணிகளால் நிறைந்திருந்தது. இவ்வளவு நபர்கள் நாம் கோபம் கொண்டிருக்கிறோமோ, இனிமேல் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது என்று எண்ணி ஒவ்வொரு ஆணியாக கழற்ற துவங்கினான். ஆனால் ஆணி அடித்த அடையாளங்கள் கதவெங்கும் நிறைந்து காணப்பட்டன. தந்தை கூறினார், அருமை மகனே, பிறர் மீது கோபம் கொண்ட பின் வருத்தம் தெரிவிப்பது கதவில் இருந்த ஆணிகளை கழற்றுவது போன்று. ஆனால் அந்த ஆணிகளை கழற்றிய பின்னரும் கதவில் இருக்கும் அடையாளங்களை பார். மனித மனங்களிலும் அவ்வாறே உன் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள் வடுக்கலாக இருந்து கொண்டே இருக்கும். அதனை ஒருபோதும் துடைக்க முடியாது. கோபம் நிம்மதியை தொலைத்துவிடும், முற்றாக அழித்துவிடும். ஆகவேதான் கோபம் கொள்பவன் அந்த நிமிடம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் இலக்கற்ற முறையில் நடந்து கொள்கின்றான். கோபம் வரும்போது என்ன செய்ய வேண்டும், எப்படி அதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும். இப்படி செய்தும் கோபம் மறையாவிட்டால் சரி, இல்லையேல் அவர் படுத்து கொள்ளட்டும். கோபத்தை ஒழிக்க இந்த வழிமுறையை முயன்று பாருங்கள். நபிகளார் காட்டிய வழிமுறை எவ்வளவு சரியானவை, பொருத்தமானவை என்பதற்கு அனுபவமே சான்று பகரும். இஸ்லாம் கோபத்தை நெருப்பு என்று கூறுகிறது. அருகில் இருக்கும் பொருட்களை தீ ஜுவாலைகள் பொசுக்குவது போன்று கோபம் அருகில் இருக்கும் மனித உள்ளங்களை சுட்டு பொசுக்கிவிடும். ஆகவேதான் கோபம் கொள்ளும்போது தண்ணீரால் உது என்னும் அங்கத்தூய்மை செய்து கொள்ளுமாறு இஸ்லாம் பணிக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், கோபம் ஷைத்தானிய பாதிப்பின் விளைவாகும். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கின்றான்.
நெருப்பு நீரால் மட்டுமே அணைகிறது. எனவே உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் உழு செய்து கொள்ளட்டும். அதில் கோபத்தின் போது முகத்தையும் கை கால்களையும் தண்ணீரால் கழுவி பாருங்கள், பலன் தெரியும். மனம் லேசாகி நெஞ்சுக்கு ஒருவித நிம்மதி பிறப்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஏனெனில் தண்ணீர் மனித மனங்களை லேசாக்கும் மருந்து. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹ்ரதவ் ஆனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.